தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை 3000 உயர்த்தப்படும். மகளிர் உரிமை தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் தான் இந்த புது பழக்கத்தை ஆரம்பித்து வச்சாங்க. அது யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மகளிர் வாக்குகளை கவர்வதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். ஏறத்தாழ 2.5 வருடங்கள் கழித்து அதனை வழங்கினார். தற்பொழுது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்று அறிவித்துள்ளது. ஆனால் அதிமுகவோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2500 வழங்கப்படும் என்று கூறினார். தற்பொழுது இன்னொரு தலைவர் மகளிர் உரிமை தொகை 3000 வழங்குவேன் என்று அறிவித்துள்ளார். அவர் யார் என்று சொன்னால் சமூக நீதி காவலர், திண்டிவன பெரியார், தென்னாட்டு அம்பேத்கர், மக்கள் காவலர் டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் தான் என்ன சொல்கிறாப்புல, மகளிர் உரிமை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3000 உயர்த்தப்படும் என்று கூறியுள்ளார். டாக்டர் ராமதாஸ் வயதான காலத்தில் ஐயா பாமக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஊழல் பேரரசி சசிகலாவோடு கூட்டணி சேர்ந்து தற்பொழுது தேர்தலை சந்திக்கிறார். தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்று அறிவித்துள்ளார். அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது, மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட போகிறதும் 3000 உயர்த்தப்பட போகிறதும் கிடையாது. வயதான காலத்தில் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் அரசியலில் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நீ அடுத்து புதுசாக ஒருத்தன் லெட்டர் பேடு கட்சிக்காரன் ஒருத்தன் வருவான், அவன் கூட்டணி ஆரம்பித்து என்ன சொல்லுவான், நாங்கள் மகளிர் உரிமை தொகையை 5000 உயர்த்துவோம்னு சொல்லுவான். ஒருத்தன் காமெடி நடிகர் ஒருத்தன் வருவான், அவன் என்ன சொல்லுவான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆக இந்த மகளிரும் மகளிர் உரிமை தொகையும் கேலிக்குரியதாக போச்சு. ஆமாம், பெண்கள் கேலிக்குரியதாக மாற்றிட்டாங்க. அதனால தான் அந்த பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000, 2500, 3000, 5000, 10,000 ஏலம் விடுறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த திராவிட கட்சிகள், இந்த ஊழல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பிழைப்பார்கள். அது நாய் நரி கூட பிழைக்கும். நாய் கூட 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு பிழைக்கும். அந்த மாதிரி தான் இலவசத்தை போட்டு மக்களை பிச்சைக்காரவங்களை மாற்றிட்டாங்க. இந்த ஊழல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் மக்களை பிழைக்க வைப்பார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களை வாழ வைப்பார்கள். அதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கு தற்சார்பு பொருளாதாரம், சுய வேலைவாய்ப்பு, அரசு பணி வழங்கி மக்களை வாழ வைப்பார்கள். யார் வேண்டுமானாலும் பிழைக்கலாம், பிச்சை எடுத்து கூட பிழைக்கலாம். ஆனால் மான மரியாதையோட மக்களை வாழ வைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆனால் தான் இது நடக்கும்.